Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் வறுவல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இதுல காரம் கம்மியா தான் இருக்கும். நீங்க நார்மல் மிளகாய் தூள் சேர்க்கறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கூடவே நல்ல கெட்டியான தயிர் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 லிருந்து 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும், அதுக்குள்ளேயே ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 மராத்தி மொகு, கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாதி அளவு அன்னாசிப்பூ, ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவு வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, இதை இந்த அளவுக்கு அரைச்சிங்கனாலே போதும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு பத்தலைனா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு சிக்கன்லேருந்தே தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அப்படியே சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சிக்கனோடு ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிக்கன் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துருச்சு. அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லாவே வத்திட்டு வறுவல் இந்த பதத்தில் இருக்கு. இந்த டைம்லேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன். இதில் இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.